தனுஷ் 50, ராயன் ராயன் படம் தனுஷ்னாவே எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு தனுஷ்க்கு வந்து துள்ளுவதெல்லாமே அதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வேறு லெவலுங்க ஒரு தனுஷ். என்ன சொல்கிறது, துள்ளுவதெல்லாமே எல்லாம் ஃபில் பண்ணி தேட்டரே அவ்வளோ ஆறாவரமாக இருந்தது. அப்புறம் வந்து மூணாவது வேறு லெவலு வந்து வேறு படம் சொல்லிகிட்டே போகலாம். அசுரன் வேறு லெவல். இருந்தாலும் இப்போ என்னென்னா நான் வந்து இந்த படத்தை பார்த்தே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. ஏன் நினச்சோம்னா இன்னும் தெரியல, தமிழ் சினிமாவில் தெரில எல்லா படமும் இந்த வருஷம் இந்த ஒரு படம் கூட சரியில்லை. இதை கண்டிப்பாக நான் வந்து ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து வேறு லெவலில் இருக்கும். தனுஷாக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா வேறு இருக்கா. அப்படி இதில் எப்படின்னா எஸ்ஜே சூர்யா இருக்காரு, சிவராகவன் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் இருக்காங்க. படம் செம்ம எதிர்பார்ப்பு. ஏற்கனவே வந்து இந்தியன் 2 பண்ணாலே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை. இப்போ தனுஷ்டு ராயன் எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஹிட் அடிக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இவங்க பேசி பார்த்துட்டு சொன்னாங்க நிறைய சீன் கட் பண்ணால் உங்களுக்கு யூஏ கொடுக்குறேன். சன் பிக்சர்ஸில் மேக்ஸிமம் எல்லா படமும் கட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் வராது. யூஏல தான் வரும். பட் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதோடு தான் சன் பிக்சர்ஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை. வேறு லெவலில் இருக்கும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். எஸ்ஜே சூர்யா வந்து அந்த கத்தாமல் இவன்னு சொல்லாமல் அந்த உதயம்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியுங்களா, நாகார்ஜுனா ரகுவரன் படம் தமிழில் வந்து படம். அதில் ரகுவரன் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி சைலண்ட்டாக இருக்கா. அப்படி படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி என்ன ஏதுன்னு. நாளைக்கு எப்படியும் பார்த்துருவோம் படத்தை. அது ஃபஸ்ட் ஷோ பார்த்தாகணும். அது இல்லாமல் இந்த தனுஷ் சார் வேறு பர்த்டே வேறு வந்து 28ஆம் தேதி. ஒரு அட்வான்ஸ் விஷஸ் ஆகுது. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு பெரிய விஷயம் கண்முன்னால வந்து போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அசுரன் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பொல்லாதவன் பார்த்துருக்கோம். பவர் பாண்டியா கூட இருக்கட்டும், அதுவும் நல்ல இதுதான். இப்போ இந்த படத்துக்காக ஈகர்லி வெயிட்டிங். பார்த்தே ஆகணும் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஃபஸ்ட்டு 9 o'clock ஷோ. எப்படி நாளைக்கு இந்த படத்தை நான் வந்து பார்த்துருவேன். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் வந்த எந்த படமுமே இந்த தமிழ் சினிமா ரெக்கார்ட்னா இன்னும் சரி வரல. நாளைக்கு இது எல்லாத்தையும் இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சி வேறு வாழ்த்துக்கள்.